வெல்கம் எவ்ரி ஒன். லாஸ்ட் வீடியோவில் ஆக்ஷன் வேர்ப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோவில் ஸ்டேட் ஆஃப் பீயிங்கிற வேர்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆக்ஷன் வேர்ப் பற்றி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸ்டேட் ஆஃப் பீயிங் பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது ஆக்ஸிலரி வேர்பில் இருக்க ஃபார்ம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று லிங்கிங் வேர்ப், ரெண்டாவது ஹெல்பிங் வேர்ப். அதில் லிங்கிங் வேர்ப் கண்டிஷனை பற்றி சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் டேஸ்ட், சுவை. ரெண்டாவது ஹெல்பிங் வேர்ப், இது ஆக்ஷன் வேர்டோடு சேர்ந்து வரும். இது 3 டென்ஸ்லேயும் வரும். ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம் அதுலேயும் வரும், பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம் அதுலேயும் வரும், ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம் அதுலேயும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம், இஸ், ஆர் இதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ். வாஸ், வேர் இது பாஸ்ட் டென்ஸ். வில், கேன் இது ஃப்யூச்சர் டென்ஸ். இப்போது லிங்கிங் வேர்ப் பற்றி தெரிஞ்சுக்கலாம். லிங்கிங் வேர்ப் கண்டிஷனை பற்றி சொல்கிறது. குறிப்பாக நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது. சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே நம்ம பார்க்கலாம். இட் டேஸ்ட் குட், அது நல்ல சுவையாக இருக்கிறது. ஐ எம் ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த 2 சென்டென்சஸ்லேயும் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இதில் டேஸ்ட் அப்படின்னு வர சென்டென்ஸில் அந்த டேஸ்ட் அப்படிங்கிற லிங்க் வேர்பை கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. லிங்கிங் வேர்புக்கு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ ஃபீல் ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். they are easy, அவைகள் எளிமையாக இருக்கிறது. லிங்கிங் வேர்பில் வர சில வேர்ப்ஸ் பற்றி பார்க்கலாம். அப்பியர் தோன்று, திங்க் எண்ணம் கொண்டிரு, சி பார், டேஸ்ட் சுவை. இந்த மாதிரி வர லிங்கிங் வேர்ப்ஸை கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. கண்டினியூஸ் டென்ஸ்னால் தொடர்ந்து ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போதைக்கு இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து ஹெல்பிங் வேர்ப், அதை பற்றி பார்க்கலாம். ஹெல்பிங் வேர்ப் ஆக்ஷன் வேர்டோட சேர்ந்து வரும். 3 டென்ஸ்லேயும் வரும். ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் வரும், பாஸ்ட் டென்ஸ்லேயும் வரும், ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் வரும். இந்த ஹெல்பிங் வேர்பை 2ஆக டிவைட் பண்ணலாம். ஒன்று ப்ரைமரி ஆக்ஸிலரி, ரெண்டாவது மோடல் ஆக்ஸிலரிஸ். இந்த மோடல் ஆக்ஸிலரிஸை செகண்டரி ஆக்ஸிலரிஸ்னு சொல்லலாம். ப்ரைமரி ஆக்ஸிலரிஸை பற்றி இப்போ பார்ப்போம். ப்ரைமரி ஆக்ஸிலரிஸில் ஃபார்ம்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம அதை பிரிக்க முடியும். இதில் ஃபார்ம்ஸ் என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம், இந்த 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. இதில் ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலர், ப்ளூரல் அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். சிங்குலர் வேர்ப், ப்ளூரல் வேர்ப் அப்படின்னு. அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்லேயும் சிங்குலர் வேர்ப், ப்ளூரல் வேர்ப் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ பி ஃபார்ம் வேர்ப் அதை பற்றி பார்க்கலாம். பி ஃபார்ம் வேர்பில் ப்ரெசன்ட் டென்ஸ் சிங்குலர் ஆம், இஸ், அதோட ப்ளூரல் ஆர். ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ளூரல் ஆர். பாஸ்ட் டென்ஸ் பி ஃபார்ம் வேர்ப் சிங்குலர் வாஸ், ப்ளூரல் வேர். அடுத்து ஹேவ் ஃபார்ம். ஹேவ் ஃபார்மில் ப்ரெசன்ட் டென்ஸ் சிங்குலர் ஹேவ், ஹேஸ் ரெண்டுமே வரும். ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ளூரல் வேர்ப் ஹேவ். பாஸ்ட் டென்ஸ் சிங்குலர் வேர்ப் ஹேட், ப்ளூரல் வேர்ப் ஹேட். அடுத்து டூ ஃபார்ம். டூ ஃபார்ம் ப்ரெசன்ட் டென்ஸ்
singular verb do, does. Plural form do. Past tense singular verb did, plural verb did. இந்த do ஃபார்முக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னென்னா எல்லா ஆக்ஷன் வேர்டுக்குள்ளேயும் இந்த do ஃபார்ம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாக் அப்படிங்கிற வேர்ப் எடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளேயும் இந்த do இருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸ் வாக் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது do வாக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அதோட பாஸ்ட் டென்ஸ் வாக்ட் அப்படின்னு இருக்கிறப்போ அதை டிட் வாக் அப்படின்னும் சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷன் வேர்புக்குள்ளேயும் do ஃபார்ம் இருக்குது. ரைட் அப்படிங்கிற வேர்புக்குள்ளே do இருக்குது, do ரைட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரோட் அப்படின்னு வரும்போது பாஸ்ட் டென்ஸில் டிட் ரைட் அப்படின்னு வரும். இதில் ரைட்ஸ்னு சில சமயம் வரும். அது எப்போ அப்படின்னா ஹீ, ஷீ, இட், அதாவது அவன், அவள், அது அப்படிங்கிற தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ப்ரெசண்ட் சிம்பிளில் வந்தது அப்படின்னா, நிகழ்காலத்தில் வந்தது அப்படின்னா அதோட எஸ் ஆட் பண்ணி எழுதுவோம். ரைட்டை ரைட்ஸ்னு எழுதுவோம். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா டஸ் ரைட் அப்படின்னு அதை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போது எல்லா ஆக்ஷன் வேர்டுக்குள்ளேயும் இந்த do ஃபார்ம் இருக்குது. மாடல் ஆக்சிலரிஸை பற்றி இப்போ பார்ப்போம். இதை செகண்டரி ஆக்சிலரிஸ் அப்படின்னும் சொல்லலாம். இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப் ஃப்யூச்சர் பற்றி சொல்லக்கூடியது. இதில் ப்ரெசன்ட் டென்ஸும் வரும், பாஸ்ட் டென்ஸும் வரும். ப்ரெசன்ட் டென்ஸில் வரக்கூடிய இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில், ஷால், கேன், மே, மஸ்ட். இதில் இந்த வில், ஷால் இந்த ரெண்டோடையும் ஒரு ஆக்ஷன் வேர்டு, எந்த ஆக்ஷன் வேர்டு சேருதோ அந்த ஆக்ஷன் வேர்டுக்கு உண்டான மீனிங் அதை எடுத்துக்கும். மீதி இருக்குது பார்த்தீங்களா, கேன், மே, மஸ்ட். அதுக்கு கேன் அப்படின்னா முடியும், மே அப்படின்னா இருக்கலாம், நடக்கலாம், அந்த மாதிரி வருது. மஸ்ட் அப்படின்னா நிச்சயமாக இருக்க வேண்டும், நிச்சயமாக நடக்க வேண்டும் அப்படிங்கிறது. இதோட பாஸ்ட் டென்ஸ் தான் would, should, could, might. எக்ஸாம்பிள்ஸ்: ஐ வில் ஸ்பீக் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் பேசுவேன். we will be there, நாங்கள் அங்கு இருப்போம். you could win, நீங்கள் வெற்றி பெற முடியும். இந்த 3 சென்டென்சஸ்லேயும் ஹெல்பிங் வேர்போட ஆக்ஷன் வேர்ட் சேர்ந்து வந்திருக்கு. முதல் சென்டென்ஸில் வில் ஸ்பீக், ரெண்டாவது சென்டென்ஸில் வில் பி, மூணாவது சென்டென்ஸில் குட் வின். இப்போ இந்த வேர்ப் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாக சென்டென்ஸை மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்மளாக சென்டென்ஸை மேக் பண்ணால் தான் நம்மளால் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ நம்ம ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வேர்ப் ரொம்ப முக்கியம். அதனால் வேர்பை தினமும் லேர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் எப்படி அதை பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவில் ஸ்டேட் ஆஃப் பீங்கிற வேர்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தினமும் வேர்ப் லேர்ன் பண்ணி நீங்களே சென்டென்ஸ் மேக் பண்ணி ஈஸியாக இங்கிலீஷ் பேசுங்க. தினமும் வேர்ப் லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் டுடேஸ் வேர்ப் அப்படிங்கிற வீடியோ வரும். அதை பார்த்து கற்றுக்கோங்க. அதை வச்சு நீங்களே ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி பாருங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தினமும் நோட்டிஃபிகேஷன் வரும். வேர்பை லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் சென்டென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வேர்பை லேர்ன் பண்ணுங்கள். ஈஸியாக இங்கிலீஷில் பேசுங்க. இங்கிலீஷில் ஈஸியாக பேசுகிறதுக்கு சேனலில் வர வீடியோவை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள்.